நான் வந்து ஹீரோன்றது நான் நினைச்சு பண்ணதில்லை. நான் வந்து ஒரு எடிட்டிங் அசிஸ்டண்டா இருக்கிறப்போ பாரதி சார், வாசு சார் வந்து என்ன எடிட்டிங் ரூம்ல பார்த்துட்டு எங்க படத்துல நடிக்க போற, நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்துடுன்னு சொல்லி மார்னிங் டைம்ல வந்து யார் கூப்பிட்டாலும் அசிஸ்டன்ட் டைரக்டரா போயிடுறது, கிளாப் அடிக்கிறது, அதுக்கப்புறம் அங்க எடுபடி வேலையெல்லாம் செய்யறது அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு வந்து எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்னா அவ்வளவு பிடிக்கும், அவ்வளவு உயிர். அவங்கள வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்க்க மாட்டேன், நாளைய டைரக்டரா தான் பார்ப்பேன். ஒரு காலத்துல நான் அங்க இருந்திருக்கேன். So I feel very connected to them. அப்போ வந்து 80sல உங்க கூட நடிச்சதுல இருந்து இப்ப கமலஹாசன் சார், ரஜினி சார்லாம் உங்களோட சீனியர்ஸ் இல்லையா? இப்பயும் அவங்க வந்து ஹீரோஸா பண்ணிட்டே இருக்காங்க. பட் அப்ப நடிச்ச நிறைய ஆக்டர்ஸ், இப்போ நீங்க, மோகன் சார், இவங்க எல்லாம் இப்போ வந்து ஹீரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்ல இல்லையா? சோ அதை நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா எப்பயாச்சும்? கர்மா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்புவேன். நமக்கு என்ன எழுதி வச்சிருக்கோ நமக்கு அதான் நடக்கும். அதை வந்து முறியடிக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய முயற்சி பண்ணலாம். பட் அது வந்து நடக்கலைன்னா அது விட்டுறது. சோ நமக்கு வந்து என்ன இடம் கொடுத்திருக்கான் கடவுள்ன்றது நம்ம தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ்ல தி செலிப்ரேஷன் பிகன்.